வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரெஷர் குக்கர் முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான ப்ரெஷர் குக்கர் முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாங்க, ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறாங்களே இது காய் குழஞ்சிடாதா அப்படின்னு. கண்டிப்பாக குழையாதுங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காவை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காயும் நல்லா குழையாமல் வரும். இந்த மெத்தட் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, அவசரமாக காலையில் கிளம்புறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, அரை ஸ்பூன் இதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக நாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா கூட அவங்களுக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குற கேப்பில் நம்ம பருப்பை மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோன்னா போதும். ஃபாஸ்ட்டாக இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வதக்கி பண்ணால் எப்படி சாம்பார் டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான், பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி. அதிலேருந்து ஒரு 2 தக்காளியை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இதுவுமே எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து பறித்தது தான். 2 முள்ளங்கி நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நாம் ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது தான் ரொம்ப டென்ஷனாக கிளம்புவோம். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே இருக்குது. இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் நல்லாவே சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு முள்ளங்கியும் குழையாமல் வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப குழஞ்சி வரக்கூடாது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு, வெந்திருக்கணும். இப்படி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு, சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதி வரவும் இதில் புளிக்கரைசலை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், கொதிக்கவும் இதில் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து இது நல்லா இப்போ கொதி வந்ததும் இதில் இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து நாம் இதை தாளிச்சும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தாளிப்பு இல்லாமல் கூட ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் சேர்ப்போம், நீங்கள் வேணாம்னா ஜீரகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 4-5 வரமிளகாவை போட்டு தாளித்து நாம் சாம்பாரில் கொட்டிடலாம். நீங்கள் கடுகு, ஜீரகம், வரமிளகாய் இல்லைன்னா தாளிப்பு வடகம் இருந்தால் கூட தாளித்து சாம்பாரில் கொட்டிடலாம். எப்போவுமே சாம்பாரில் கடைசியாக நீங்கள் தாளித்து கொட்டும் போது தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கி சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸோடலாம் செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.